ஸோ நேற்று நைட்டே நான் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு சொல்லி போட்டிருப்பேன். கானா சாம்ராஜ்யம் வந்து ரொம்ப நிறைய சண்டைகள் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த தர்பி சாம்ராஜ்யத்தில் வந்து ரொம்ப ஒற்றுமையாக எல்லோரும் போயிட்டுருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த டாஸ்க்கு கொடுத்துருக்கும் போது கர் குர் டர் இப்படிலாம் சவுண்டு வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்களுக்கு வந்து அப்படி இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கும் சவுண்ட்ஸ். அதாவது ஆக்ஷன்ஸ் காட்டுறதுங்கிறது நம்ம நார்மலி அந்தாக்ஷரி ப்ளே பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்கலாம். இவங்க இந்த இந்த டாஸ்க்கு கானா சாம்ராஜ்யமுக்கு எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாகவே அமைஞ்சிருச்சு. இவங்களோட சண்டை ப்ளஸ் அவங்களோட அந்த இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது கமருதீன் வேற பார்வதிக்கு பேசிகிட்டே இருக்கிறார் இல்லையா? இப்போ நைட்டு திவ்யா பிளேட்டு கழுவுறதுக்கு போவாங்க. போகிறப்ப பார்த்தீங்கன்னா கமருதீன் சபரிக்கிட்ட சொல்லிட்டுருக்காரு, இந்த மாதிரி நான் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸில் வர நம்ம ரோட்டில் பார்த்தா பேச தானடா செய்வோம், அந்த மாதிரி தாண்டா நான் பாருக்கிட்ட பேசிகிட்ருக்கேன், அதை தப்புன்னு சொல்கிறாங்க, அது தப்பு, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்லிட்டுருக்காரு. அப்போ திவ்யா இங்கே வந்துட்டு சாண்ட்ரா அண்ட் பிரஜன் கிட்ட இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த டாஸ்க்கை எப்படி இன்னும் பெட்டராக கொண்டு போகலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திவ்யா சொல்கிறாங்க, கமருதீன் கிட்ட சொல்லியாச்சு, நீ வெளியில் போய் எவ்வளோ வேணால் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, ஆனால் டாஸ்க்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காத. ஏன்னா அவர் கலாச்சார காவலன், அவர் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக கட்டப்பா மாதிரி இருக்கணும், ரொம்ப யாருக்கிடையும் சேராமல் அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் ஆல்சோ கமருதீனுக்கு தான் அடுத்த நாட்டு இவங்க மேலே ஒரு கண் இருந்துச்சு, அது போயிடுச்சுன்னு தான் சொல்லியிருந்தாங்களே தவிர பாருவும் கமருதீனும் லவ்வர்ஸ்னு ஆக்சுவலி அந்த டாஸ்க் லெட்டரில் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதை கமருதீன் ஒரு கண் இருந்துச்சு, பட் இப்போ அவர் லவ்வுக்கே அகெயின்ஸ்ட்டுங்கிறது அவரோட டாஸ்க்கு. மொத்தத்தில் இந்த சீசன் கண்டஸ்டன்ஸ்க்கே ஒரு டாஸ்க்கு புரிய மாட்டேங்குது. இப்போ லாஸ்ட்டு சீசன்லலாம் டாஸ்கில் ஒரு கேரக்டர் கொடுத்தா அவங்க அந்த கேரக்டரோடையே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க, லாஸ்ட் சீசனில் அருண் எந்த பொண்ணுக்கிட்டையும் போய் அவர் எப்பயுமே வளைய மாட்டார். அவர் அர்ச்சனானே தான் இருப்பார். ஆனால் அந்த டாஸ்கில் வர்ஷினி பின்னாடியே போய் சுற்றிட்டு இருப்பார். அவர் மற்ற நேரம் எந்த பொண்ணுக்கிட்டையும் போயிட்டு அப்படி போய் ஒரு ரொம்ப கான்வர்சேஷன் பில்ட் பண்ண அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் நார்மலாக தான் இருப்பார். அது மாதிரி இவங்களுக்கு அந்த ஒரு டாஸ்க்குன்னு சொன்னால் ஒரு கேரக்டர் த்ரூ அவுட் இது மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு இது தெரியல அப்படிங்கிறது தான் திவ்யாவோட இது. ஸோ இது ஆக்சுவலாக கமருதீனோட மிஸ்டேக் கிடையாது. ஏன்னா பாரு திருப்பி பேசுகிறாங்க. அது கமருதீன் ஸ்ட்ரைட்டாக ஆன் த ஃபேஸ் சொல்கிறதுக்கு சங்கடப்படுறாரு. அவரோட அந்த கைண்ட் நேச்சர் தான் அவருக்கு எகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது த்ரூ அவுட் த கேம். அதான் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.